ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் முடிச்சுட்டு எப்பயுமே மண்டே வரும்போது மார்னிங்கே எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நானே டெய்லி, அதாவது வாரமாக இந்த மாதிரி மண்டே மார்னிங்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் எந்திரிக்கிறதுனால என் சின்ன பொண்ணுக்கு எப்பயுமே டிஃபின் இந்த மாதிரி ஏதோ லைட்டாக தான் நான் செய்து கொடுப்பேன். இன்றைக்கி ப்ரெட்டு இருந்தனால ப்ரெட்டு சில்லி போட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் கொடுத்துட்டேன். அப்புறம் என் புள்ள ஸ்கூலுக்கு கிளம்பியதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் கிச்சடி கடையிலேருந்து கிச்சடி வாங்கி சாப்பிட்டுட்டேன். அந்தளவுக்கு டயர்டு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மத்தியானம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இனி கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். எங்கள் வீட்டில் 2 கெஸ்ட்டு வராங்க. இந்த கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணணும். ஆனால் நோன்பு வருது, புதன்கிழமை நோன்பு ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஈஸ்டர், அப்போ எல்லா வேலையும் கூட ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி மத்தியானம் மட்டன் கைமா குழம்பு ரெடி பண்ணிடலான்னு நினச்சேன். மட்டன் கொத்தி வாங்கிட்டு வந்தது. இதாகும்போது நமக்கு வேறு சைட் டிஷ் எல்லாம் தேவைப்படாது. அப்படி சைட் டிஷ்ஷு தேவைப்பட்டால் தயிர். அப்போது சீக்கிரம் நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். கைமா குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கைமா குழம்பு ரெடி பண்ணி அது சைடாக நான் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லை சாப்பாடு வேலை அப்புறம் குழம்பு வேலையெல்லாம் இருந்துச்சு, அதே ஒரு மாதிரி மனசில் ஓடி அப்படியே நிம்மதி இல்லாமல் இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் மட்டன் கைமா குழம்பும் ரெடி பண்ணிவிட்டேன், சாப்பாடும் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஈஸ்டருக்கு முன்பும் நோம்புக்கு முன்பே நம்ம வீடெல்லாம் ரொம்ப நீட் பண்ணியிருக்கணும். எனக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் என்னோடய ஹஸ்பண்டும் மேலே வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேலையில் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. நான் அவரோட ஜாமானங்களெல்லாம் வைக்கின குடவுனுக்கு முன்னாடி ரொம்ப கச்சம்பச்சாந்து இருந்தது. அதெல்லாமே எடுத்து போட்டு வேண்டாத்தெல்லாம் வீசிட்டேன். அதுக்கப்புறம் க்ளீனிங்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேணும் வீட்டுக்குள்ளே வேலை பண்ணதுக்கு.